இந்த நட்பு வட்டம் முழுக்க ஒரு மனிதநேயமிக்க அமைப்புகளாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட தன்மை படைத்த காஜாவை நாம் இன்னொன்று ஒரு நன்றிங்கிறது பெரியார் சொல்றாரு, திருவள்ளுவர் சொல்றாரு. ஒரு ஒரு காரியம் நம்ம பண்ணோம்னா நாம நன்றி எதிர்பார்க்க கூடாது. நன்றி எதிர்பார்க்காமல் ஒரு பணியை செய்ய வேண்டும், காரியம் செய்யணும். ஆனால் பலன் அடைஞ்சவன் நன்றி சொல்லணும், நன்றி காட்டணும். பலன் பெற்றவன் நன்றி காட்டணும். ஆனா நம்ம சமூகத்தில் அதான் இல்லை. பலன் பெற்றவர்கள் நன்றியே காட்ட மாட்டாங்க, நன்றியும் சொல்ல மாட்டாங்க, அந்த பண்பே கிடையாது. ஆனால் நாம் காஜாவை மூலமாக பலன் பெற்றுக் கொண்டிருக்கிற சமூகம், நாம் யாரும் தனித்தனியே யாரும் அவர் மூலமா பலன் அடைகின்றவர் யாரும். இந்த சமூகம் நாமும் ஒரு சமூகத்துக்காக உழைக்கின்றவர்கள். சமூகம் பலனடைகின்றது, இந்த மக்கள் பலனடைகின்றார்கள். அதற்கு நாம் இயக்கங்கள் பலனடைகின்றது, அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அந்த வகையில தான் இந்த பாராட்டு நிகழ்வு. எப்பவுமே வாழுகின்ற போதே பாராட்டணும். நம்ம சமூகத்தில் இருக்கும் போது பாராட்ட மாட்டாங்க, மறைந்த பின்னாடி ஆகா ஓன்னு சொல்லுவாங்க. இருக்கும் போதே பாராட்டுவது எதற்கு சொன்னால் மேல மேல அவருக்கு பணியை நாம் பயன்படுத்தலாம்.